நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் சிக்கன் குழம்பு ரொம்ப ருசியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் எடுக்கிறதுனா 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது ஒரு 30 சின்ன வெங்காயம் இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்துக்கேன். கிராம் கணக்கில் சொல்லணும்னா 100லேருந்து 150 கிராம் சின்ன வெங்காயம். இப்போ இதை அரைச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு. பட்டை கிராம் பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, அரைச்ச வெங்காய பேஸ்ட், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சும்மா வெங்காயம் கட் பண்ணி போட்டால் எந்த அளவுக்கு நம்ம கலர் மாற வரைக்கும் வதக்குவோமோ அதே போல் தான் இதையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் மசால் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1, 2, 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1, 2, 3. இதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள். அடுத்து கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இதை கலந்துடலாம். எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் சிக்கன் சேர்த்துடலாம். தேவையான உப்பு. இப்போ இதை நல்லா கலந்துருவோம். மசாலில் போட்டு கலந்துடலாம். மசாலில் சிக்கன் போட்டு நல்லா கலந்தாச்சு. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டேன். இப்போ மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் எடுத்து கலந்து விட்டுக்கலாம். 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷத்துலேயே பாருங்கள் லைட்டாக தண்ணி விட்டு வேகுது. இப்போ இதை கிளறி விட்டுடலாம். இது போல் ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி சிம்மில் வச்சு வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அதே போல் வேகட்டும். 5 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டு வேகவும் கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. நீங்கள் இப்படியே கூட எடுத்து சாப்பிடலாம். ஆனால் நான் குழம்பா தானே பண்ண போகிறேன், அதனால இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காயும் ஊற்றுவோம் இல்லையா, அதனால் இப்போயே அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். இப்போது மூடி வச்சிடலாம். கொதிக்கட்டும். நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வர வரைக்கும் இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். 4 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காயை இதில் சேர்த்துடலாம். வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சிருக்கேன், வேறு எதுவும் இதில் சேர்த்துக்கல. நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் முன்னாடியே சேர்த்துட்டோம் இல்லையா, அதனால இப்போ எதுவும் சேர்த்துக்கல. கொஞ்சம் தண்ணி, மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு ரொம்ப தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் கெட்டியாக குழம்பு இருந்தால் நல்லாயிருக்கும்னா கெட்டியாகவே வச்சுக்கோங்க. இப்போ கிளறி விட்டுறலாம். சிக்கன் வேக வைக்கிறப்பே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். பத்தலைனா மட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கிறதுனால உப்பு நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு பத்தலைனா பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக எண்ணெய் தெளிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். அவ்வளவுதான், குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ கடைசியாக கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், சிக்கன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.